ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் வத்தக்குழம்பு பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி கழுவி காய வச்ச கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். நல்லா வெடிக்கிற அளவு வறுத்துக்கலாம். மிளகு வறுபட்டதும் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லி 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா ஒரு 7 மிளகா கிட்ட சேர்த்துருக்கேன். ஆற வச்சுட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 100 ml கிட்ட நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். ஒரு சின்ன கப்பில் மணத்தக்காளி வத்தல் 1 கப்பும் சுண்டைக்காய் வத்தல் 1/4 கப்பும் எடுத்திருக்கேன். இதில் திக்காக கரைச்ச புளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த வத்தல்லையே உப்பு இருக்குது, ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். அது கூட கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. சூப்பரான வத்தக்குழம்பு பேஸ்ட்டு ரெடி. இதை நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இது ஆற ஆற அப்படியே கெட்டியாகிடும். இந்த மாதிரி ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களுக்கு ஹோம்மேடாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேட் தொக்கு வெரைட்டிஸ்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.